வணக்கம் நண்பர்களே, கடைகளை உடைய சிலை திறம்பட சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தமிழக அரசின் மனிதனால் இயங்கக்கூடிய விதை மற்றும் முறைவிடும் கல்வி மானியத்தில் வழங்கும் திட்டத்தை பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் அதனால பயன்கள் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ மானியம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி நான் பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா வைமோட் ஷாப்பிங் ஆப். வைமோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஆப். இவங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பூஜா கேர் ப்ராடக்ட், பேபி கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேரு, குக்கிங் எசன்ஸ் ப்ராடக்ட், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் நீட் ப்ராடக்ட், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாப் பிராண்ட் ப்ராடக்ட் வித் டிஸ்கவுண்ட் பிளஸ் தராங்க. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினா நீங்கள் அப்ளிகேஷனில் போய் வாங்கிக்கலாம். இவங்க இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ள போய் டெவலப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி இருக்குது. அதில் என்ன சொல்லிக்கலாம் பார்க்கலாங்க. இதுதான் செய்தி. இந்த ஸ்கீம் யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை, அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மனிதனால் இயங்கக்கூடிய விதை மற்றும் உறவிடம் கருவி மானியத்தில் வழங்குது போட்டு குறுவை சாகுபடி செய்யும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு கொடுத்து மானிய கொடுத்துறாங்க. சிறு குறு பெண் ஆயுதிராவிட மற்றும் பழைய விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மானியம் வழங்க முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 8,000 ரூபாய் மானியம் வழங்க முடிச்சுக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சிறு குறு மற்றும் பெண் ஆயுதிராவிட மற்றும் பழங்குடி விவசாயிகளுக்கு 40%, இதர விவசாயிகளுக்கு 40% இதுக்கு மானியம் வழங்க முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கருவியின் சிறப்பம்சங்கள் கொடுத்து ஆள் பற்றாக்குறை காலங்களில் மிகவும் உபயோகமாக இந்த கருவி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த கருவியை எளிதாக ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கருவியின் மூலம் கடலை, நெல், உளுந்து, மக்காச்சோளம், ஆவணுக்கு, கம்பு மற்றும் மரகு அவங்க விதைகள் விதைக்கும் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா கடலை, நெல், உளுந்து, மக்காச்சோளம், ஆமணக்கு, கம்பு, வரகு இதெல்லாம் இந்த கருவியை யூஸ் பண்ணி நம்ம விதைச்சலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விதைப்பு செலவை இந்த கருவி யூஸ் பண்ணி குறைக்கலாம் சொல்றாங்க. இக்கருவியின் மூலம் பயிர் அரையடி முதல் 3 அடி இடைவெளியிலும் வரி குறைந்தது அரையடி முதல் நமக்கு தேவைக்கப்ப இடைவெளியிலும் விதைக்க முடியும் சொல்லிடுறாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ற ஃபெசிலிட்டிக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பயன்பெற விண்ணப்பிக்கும் விவசாயிகள் அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறையை அனுபவம் செய்கிறாங்க. உங்க ஊருக்கு அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறையில அந்த ஸ்கீம் பத்தி மேலும் என்று சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வேளாண் பொறியியல் துறையில போய் நீங்க மேலும் டீட்டெயில் கேட்கலாம். வாங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இதில் பாருங்க, மனிதனால் இயங்கக்கூடிய விதை மற்றும் உறவிடம் கருவி மனிதன் கொடுத்து கீழே ஃபர்ஸ்ட் விவசாயம் பேர் கட்டிடுறாங்க. உங்களோட விவசாயம் பேர் கட்டாட சொல்லிக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், உங்க டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் கிராமம், உங்க வில்லேஜ் கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்க 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கறாங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாலினம், ஆனா பெண்ணா அதர்சம் கேட்கறாங்க, உங்க பாலினம் எதுவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் விவசாயம் வகை, சிறு விவசாயம் இதர விவசாயம் கேட்கறாங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. சிறு விவசாயம்னா சிறு விவசாயம் பண்ணிக்காங்க, இதர விவசாயம் இதர விவசாயம் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஆயுதிராவிட மற்றும் பழங்குடியினா இல்லை இதர உறுப்பினராக கேட்கறாங்க, உங்க கமிட்டி கேட்கறாங்களா, SC/ST இல்லைன்னா இதர உறுப்பினராக கேட்கறாங்க, உங்க கமிட்டி ஃபில் பண்ணிக்காங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போவோம். ஃபர்தரா இங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஊர் அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறைக்கு அனுப்புனா இந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.